இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அமாவாசை ஜெபத்தில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் பாஸ்டர் சதீஷ், அவருடைய தாயார், மற்றவருடைய சகோதரர்கள், குடும்பங்கள் மற்றும் அன்பு சகோதரியோடு ஒரு நல்ல உறவை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது நேற்றைய மெசேஜ்லேயும் என்னுடைய யூடியூப்பில் பார்க்கலாம். ரெவரண்ட் டி. சௌந்தரபாண்டியன்னு போட்டிங்கன்னா வரும். இன்றைக்கி இந்த மெசேஜ்லேயும் வரும். உண்மையாகவே அன்பு சகோதரோடு ஒரு நல்ல உறவை ஆண்டவர் தந்திருக்கிறார். பல வருஷமாக ரெண்டாவது இந்த இடத்துல நிற்கிறப்போ ஒரு மேடையில் நிற்கிற மாதிரி 1,00,000 மக்கள் முன்னால் நிற்கிற மாதிரி எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா முன்னால் இருக்கிறது ஒரு 250, 300, 200 பேர் தான், 250 பேர் தான். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போய் இந்த செய்தி போகுது பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு போகும் அந்த செய்தி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைக்காக. எந்த மனிதன் விசுவாசத்தோடு அங்கிருந்து இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். யார் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சத்தத்தை இன்னைக்கு உலகத்தை தேடி மக்கள் மத்தியில எல்லா மதத்தினருக்கும் பக்தி அதிகமாயிடுச்சு. கிறிஸ்தவனை பார்த்தா மத்தவனை குறை சொல்றான், அது சொல்லக்கூடாது. கிறிஸ்தவன் மற்றவனை யாரையுமே குறை சொல்லக்கூடாது, அவங்கள பற்றி குறையே சொல்லக்கூடாது. நீ ஆராதிக்கிற கடவுள் யாரு? உயிருள்ளவர். நீங்க ஆராதிக்கிற கடவுள் யார்? ஜீவன் உள்ளவர். அவர் மாடல் லைஃப். இயேசு என்று பெறுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக உலகத்துக்கு வந்தார். இம்மானுவேல் என்று பெறுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருப்பதற்காக வந்தார். இயேசு யாரையுமே குறை சொல்ல மாட்டார். அப்படி மெசேஜில் பார்த்தீங்கன்னா, பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்படி யாரையுமே குறை சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம ஒரு சிலர் பக்காவாக நேற்று ராத்திரி 11:30 மணிக்கு ரெட்டிஸில் மீட்டிங் முடித்தா நாங்களாம் ஒரு இடத்துல டீ சாப்பிடுவோம். சரி செய்யாது தெரியும். நல்ல பன்னு மலாய் போட்டு ஒருத்தர் கொடுப்பார். மாப்பிள்ளை டிக்கெட்டுன்னு பேர். என்னுடைய வில்லியம் செய்ய சொல்லுவார், 1/2 மணி நேரம் ஏன்னா வேஸ்ட் பண்ணுறேன்னு. டைம் 1/2 மணி நேரம் போயிட்டோம். இருந்தாலும் அங்கே ஒரு பாஸ்டர் விட்டல், பிஷப் விட்டல் வாங்கி தருவார். நானும் சதி செய்யவும் பல நாட்கள் சாப்பிடுவோம். அப்போ அந்த விட்டல் சொல்கிறாரு, ஒரு பெரிய மீட்டிங் எடுத்தார். சூப்பர் மெசேஜினார் ஒருத்தர், ஒரு நடிகர் ஒருத்தர் சூப்பர் மெசேஜினார். மற்றவரெல்லாம் திட்டினார், அது சூப்பர் மெசேஜ். நான் கேட்டேன், நீ திட்டலாமா? ஒரு ஜாதி தலைவராக இருந்தார், ஒரு ஜாதி பிரிவின் கீழ் தலைவராக இருந்தார். வாயில் பாக்கு போட்டு சிகரெட் கையில் வச்சு தண்ணி அடித்து இங்கி கட்டி அப்படி ரவுடி மாதிரி இருந்தார். பின்னால் பாஸ்ட் ஆகிட்டார். பாஸ்ட் ஆன பிறகு இவரை மாதிரி ஒயிட்டு சஃபாரி போட ஆரம்பிச்சிட்டேன். நான் கேட்டேன், எதுக்கே ஒயிட்டு சஃபாரி போடுறேன்னு கேட்டேன். ஐயா, முன்னால் நான் பார்த்தா எல்லாரும் திட்டாங்க ஐயா, இன்னைக்கு நான் பாஸ்ட் ஆகிட்டேன். என் வாழ்க்கையை பார்த்து அந்த கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்து எழுந்து தோற்றுறோம் சொல்கிறான். பாஸ்டர் தோற்றுறோங்கிறான். அதற்காகவே இந்த மரியாதை காப்பாற்றணுயா. ஒரு காலத்தில் யார் பின்னாலேயோ இவன் தான் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவங்க, ஒரு தலைவர் பின்னால் அலைஞ்சு கொண்டிருந்தோம். ஆனால் அவர் எனக்கு ஒருக்கான வாழ்வு தரல. இயேசுங்கிற ஒரு ரட்சகர் என் உள்ளத்தில் வந்த பிறகு எனக்கு விடுதலை கொடுத்தாருங்க. அதுதாங்க சாட்சி. ஒருவேளை நம்ம மற்றவனை குறை சொல்வதால, மற்ற மதங்களை பற்றி குறை சொல்வதால அவங்களுக்கு இருக்க ஃபெய்த் என்கிட்ட இல்லைங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த வல்லமை என்கிட்ட இல்லைங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற கடவுள் மரித்தும் பேசும் தகப்பன். இதோ மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்ற. இன்னைக்கு ஒரு பெரிய ஐயருங்க, ஒரு 200 பேர் இருந்தாங்க, 250 பேர் எல்லாம் குரூப். ஒருத்தர் கீழே 3000 பேர் 4000 பேர் இருக்காங்க சர்ச்சில். பெரிய தலைவர்கள், டாக்டரேட் படித்த 2 செய்தியாளர்கள். அதெல்லாம் அடியனுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் சொன்னேன், பீகார் மாநிலத்துக்கு போயிருந்தேன். சந்திரசேகர் சிங்குங்கிற ஒரு மனிதரை பார்த்தேன். ஏழை மனுஷர், பீகார்லேருந்து வேலைக்காக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊசூர் பட்டணத்துக்கு வர்றாரு. ரோடில் வேலை செய்கிறப்போ ஸ்லீப்பாய் கீழே விழுந்து இந்த ஃபைனல் கார்டு ஹேங்கிங் ஆகி இந்த பால், இந்த காலு, இந்த சதை, அந்த பால்ஸ் மாதிரி இருக்குது, சைக்கிள் சுற்றுற மாதிரி சுற்றுற பால்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு கிண்ணம் இருக்குது, அந்த கிண்ணத்தில் செட் பண்ணியிருப்பாங்க. அது டேமேஜ் ஆகிட்டு எனக்கு ஓசூரில் அடிபட்டவரை ஆம்புலன்ஸில் ஐநாவரம் அந்த
ஐநாவரத்துடைய அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கூட வந்து அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, இந்த பால் கிடைச்சிரும், இந்த கிண்ணம் கிடைக்காது. இன்னும் சொல்கிறாரு, எனக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும். அங்கே இருக்க மக்களுக்கு தமிழ் தான் தெரியும், ஹிந்தி தெரியாது. நான் தனிமையாக இருக்க, வேதனை, துன்பம், உதவி செய்ய யாருமே இல்லை. கஷ்டப்பட்டு ஒருத்தட்ட ரொம்ப வழியில் ஒரு புத்தகம் கொடுங்களேன் வாசிக்கிறதுக்கு கேட்டேன். புத்தகத்தை கொடுத்தாரு. அதை வாசித்த ஒரு மத சம்பந்தமான புத்தகம். நான் வணங்குவதோ ஒரு கடவுள், ஆனால் ஒரு மத சம்பந்தமான புத்தகத்தை எனக்கு கொடுக்குறாரே, இது எனக்கு விடுதலை கிடைக்குமா? நான் ஒரு மதத்தை பற்றி வாசிக்கலாமா? நான் ஒரு மதம் வச்சேன்னு நினச்சேன். வேற வழி இல்லை, என்னோட பேசுவதற்கு யாரும் இல்லை. சரி, இந்த புத்தகத்தை அது படிப்புன்னு வந்தேன். படிக்க ஆரம்பித்தேன். அதில் 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது ஒரு வசனத்தை வாசித்தேன். அப்போ உள்ள பேசிச்சு, மதத்தில் நான் தவறு பண்ணால் குத்தி கொல்ல சொல்கிறான், அங்கீகம் பண்ண சொல்கிறான், திருப்பில் போட சொல்கிறான். ஏன்னா இந்த மதத்துக்காரர் மன்னிக்க வந்தாரேன்னு சொல்கிறாரு. எப்போ இந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? என் கடவுளுக்கும் இவர் கடவுளுக்கு என்ன வித்தியாசம்? மன்னித்து வாழ்வு கொடுப்பதற்காக, அநேகரை மீட்கும் பொருளாக, எல்லா மக்களையும் ரட்சிப்பதற்காக. ரட்சிப்பு என்னுடையது. ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம் எபிரேயர் 11:33 சொல்லுது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், அவர்கள் வாய்களை அடைத்தார்கள். ரட்சிப்பதற்காகவே இயேசு உலகத்திற்கு வந்தார். மனிதருக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட கடவுள் என்பதை நான் உடனே ரொம்ப வேகமா வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஹிந்தி நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடு வாசிக்கிறப்போ பால் கிடைச்சிட்டு, கிண்ணம் கிடைச்சிட்டு, ஆப்ரேஷன் பண்ணா பிளட் வேணும், என் பிளட் கிடைக்கல. ஆப்ரேஷன், அதாவது கடவுள் வந்து மனிதனுடைய படைப்பை பாருங்க. இங்க பிரெயின் இருக்கு, இது ஒரு கம்ப்யூட்டர். அதை பார்த்தா கம்ப்யூட்டர் உருவாக்குனாங்க. எந்த நேரத்தில் என்ன வார்த்தை சொல்லணும் என்பதை இந்த கம்ப்யூட்டர் மட்டும் தான் சொல்லும். அது இப்போ நம்ம ஆப்பு சைக்கிள போனீங்கன்னா பல ஆப் இருக்குது. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகணுமா, அந்த ஆப்பு ஜிபிஎஸ் ஆன் பண்ணால் சொல்லலாம். கூகுள் மேப்பு, இது பல ஆப் வச்சுருக்கோம். நம்ம மெமரி மேப் வச்சுருக்கோம், காலண்டர் வச்சுருக்கிறோம். இதில் அப்படி பல ஆப். அதே மாதிரி அந்த காலத்தில் ஆண்டவர் மனுஷனை உருவாக்குறதுக்கு இந்த இது வைக்கிறது. மனிதனுக்கு இந்த பாலை உருவாக்கிட்டா ஹார்ட் எடுத்து வெளியே வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப ஹார்ட்டை தூக்கி வைக்கிறான். இந்த காலை மாற்றுறான், கையை மாற்றுறான். இந்த பிரெயினை மட்டும் கிட்னியை மாற்றிடுறான். 2 கிட்னி தூக்கி போட்டு வேறு டயாலிசிஸ் மிஷினில் கிட்னி செய்கிற வரையே டயாலிசிஸ் மிஷின் செஞ்சுட்டு போயிடுது. லிவரை மாற்றிடுறான். ஆனால் அந்த பிரெயினை மட்டும் டாக்டரால் தொடங்க முடியும். தொட்ட 7வது செகண்டு 7 செகண்ட்னா 1 2 3 4 5 6 7 மஞ்சள் செத்து போவான். அவன் கத்தியை வச்சு வெளியே எடுக்கிறதுக்குள்ள செத்து போவான். இதை டாக்டரால கண்டுபிடிக்க முடியல. என்னென்னத்தையோ தயார் பண்ணிடுறான், ஊட்டச்சத்து அது இதுன்னு என்னென்னத்தையோ பண்ணிடுறான். ஆனால் அந்த பிளட்டை மனுஷன் தயார் பண்ண முடியல. ஒருத்தருக்கு பிளட்டு கொடுக்கணும், ஒருத்தருடைய பிளட் எடுத்து தான் கொடுக்கணும். இந்த பிளட்டு கொடுக்க அவனுக்கு இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் பிளட்டு கொடுத்தேன்னா அந்த 1/2 லிட்டர் பிளட்டு எனக்கு உடனே 1 hour 2 hours டெவலப் ஆகிடும். ஆனால் வெளியே தயார் பண்ண முடியல. எல்லாத்தையும் தயார் பண்ணிடுறான், பிளட்டை தயார் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த டாக்டர் வந்து சொன்னார், பிளட்டு கிடைச்சாதப்பா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அந்த புத்தகம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் சொன்னீங்களே, எனக்கு இந்த பிளட்டு கிடைக்காதா? நானும் ஹிந்தி பேசினேன், இந்த மக்களோ தமிழ், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? நீங்கள் வாழ்வு கிடைக்காதான்னு அந்த மனிதர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானா. அப்போ ஒரு வயசான மனிதர் அவர் சொல்றாரு, கிழிஞ்ச பேண்டா, ஒரு பக்கம் மடிச்சிருக்காரா, ஒரு பக்கம் அவுத்து விட்டுருக்காரா, கிறுக்கு கிஞ்ச மாதிரி. அந்த பேண்ட் தரையில தேய்க்குதான்.
ஒரு காலுக்கு செருப்பு வேற செருப்பா, 100 காலுக்கு வேற செருப்பா, அவசரத்தில் போட்ட மாதிரி. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது செருப்பு. ஒரு அழுக்கு உடை மனிதர் வந்து ஒரு பேரை சொல்லி பேசுகிறாராம், தம்பி கவலைப்படாத, நான் உனக்கு பிளட்டு கொடுக்குறேன். இவர் நினச்சா உனக்கே சோறு இல்லை, நீ ஏன் அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்க, கிறுக்க மாதிரி செருப்பு போட்டிருக்க. இவன் நினச்சிக்கிட்டு நீ எங்கடா எனக்கு பிளட்டு கொடுப்ப, என்னடா இது கொடுமையாக இருக்கு. அப்போ அவர் பேசுகிறார். அவர் சந்திரசிங் ராத்திரி இதே டைமுக்கு போன வாரத்தில் பீகாரில் இருந்தேன். பீகாரில் இருக்குன்னு அவர் என்னோடு பேசுகிறார். அவர் பையன் தமிழ், நல்ல தமிழ். என் கூட இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட்டரும் வந்திருக்கிறார். எனக்கு ஹிந்தி தெரியாது, அரைக்குறையாக தெரியும், பேசுறது புரியும். இல்லை தம்பி நான் பிளட்டு கொடுக்குறேன், ஒரு ஆறுதலாக ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாரு. ஏதோ நமக்கு பிரம்மையா கனவான அவர் இல்லையா. அடுத்த நாள் டாக்டர் வந்து உங்களுக்கு ஒருத்தர் பிளட்டு கொடுத்துட்டாரு சொன்னார். கொடுத்தவர் வந்து நான் கொடுத்துருக்கேன்னு திரும்ப சொல்லலை, சரியாயிட்டான்னு திரும்ப வரணும்ல. அவர் விசுவாசிக்கிறார். இயேசுங்கிற நபர் எனக்காக வந்து என்னோடு பேசி போனார். கர்த்தரை தேடிகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாத வார்த்தைப்படி நீங்க ஆண்டவரை தேடுறப்போ அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் ஆண்டவராய், அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை செய்யும் ஆண்டவராய். ரெவரண்ட் சவுந்தரபாண்டியனை நம்பி வரல, பாஸ்டர் சதீஷை நம்பி வரல, பாஸ்டர் சதீஷோடைய தாயாரை நம்பி வரல, அழகா ஒரு தம்பி ஒர்க்ஷிப் பண்ணாரு, அவரை நம்பி வரல. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை தேவரை நோக்கி வந்திருக்கீங்க. அந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நீ கர்த்தரை தேடுறப்போ ஒரு நன்மை உனக்கு குறைபடாது என்று சொல்றாரு. நீ ஆண்டவராகிய இயேசுவை தேடுறப்போ அந்த ஆண்டவர் ஒரு காலத்தை கைவிட மாட்டார். பட் those who seek the Lord let no good thing, அது ஒரு கால் உனக்கு தடை லாக் ஆகாதுங்கிறாரு. நல்லது ஒரு கால் நீ ஆண்டவரை தேடினா அந்த நல்லது ஒரு கால் நடைபெறாது. எனவே வானத்தை பூமி படைத்தவர் அவர் சொல்றார், மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொல்கிறார். நானே ஒரு தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். ஏசாயா 43 41 44 அவர் சொல்ல, இஸ்ரவேலே இவர்களை நினை, you are my son, நீ தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சொல்றார். அந்த மேகத்தை போல ஒரு பாவத்தை நான் தள்ளிட்டு போயிட்டேன். மேகம் அப்படி கருகுருன்னு வரும், மழை வரப்போது நினைப்போம். இப்போ இந்த ஜூனுக்கு அப்புறம் எப்போ மழை வருதுன்னே தெரியாது. ஆயத்தமா மேலே நடத்த ஆயத்தமா இருப்பார், கீழே நடத்த ஆயத்தமா இருப்பார். ஆனா அந்த காத்துல அப்படி மேகம் அப்படி வந்துகிட்டே இருக்கிற மேகம் திடீர்னு காணும். இதே மாதிரி உன் பாவத்தை நீக்கி உனக்கு எனக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தம் உள்ள கடவுளுங்க. அந்த ஆண்டவரை நோக்கி நீங்க துதித்து உன் ஆய திறந்து அவரை அற்புதத்தை அவருக்கு விடுதலைக்காக ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த 34 சொல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்தா இப்போ திருநெல்வேலியில் வீட்டு கடவுளான்னு ஒன்று இருக்கு. இவர் கதறில் தான் இருக்கும். இப்போ போய் நின்னா லைனில் நிற்பாங்க. 50 கிராம் கொடு, 100 கிராம் கொடுன்னு பார்சல் போட்டு வாழையில போட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டாக 6:30 7 மணிக்கு தான் திறப்பாரு, 9 மணிக்கு மூடிடுவார். அதே அல்வா பக்கத்து கடையில் வைக்காங்க, அவங்க அல்வா தான், அதே அல்வா அதே சட்டியில் இருக்கிறது. ஆனால் இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்காது. இப்போ நான் டயபெட்டிக் சுகர் பேஷண்ட், யாராவது வந்தால் இப்போ ஒரு 5 கிலோ கொடு 10 கிலோ கொடுன்னு வாங்குவாங்க. 1/2 கிலோ பாக்கெட்டு 1/4 கிலோ பாக்கெட்டு போகிறவன், ஐயா டேஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க பொண்ணுன்னு எனக்கு தரோம், ஐயா அண்ணனோ தண்ணனோ மாமாவோ மச்சானோ சொல்லி கொடுப்பான். அதை எடுத்து கொஞ்சம் வயலட்டேன், சும்மா ஒரு கடுகளவு, இல்லைன்னா கடுகோட கொஞ்சம் பெருசு உடச்ச கல் அளவு. இது காஞ்ச மாடு கம்பல் விழுந்த மாதிரி. இதுவரை நாட்டில் ஸ்வீட்டு பற்றி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. உடனே 50 கிராம் டம்க்குன்னு உள்ள போயிடும். எப்போனா அந்த டேஸ்ட்டு பார்த்த பிறகு என்ன பண்ணுது, அதே மாதிரி தூத்துக்குடி போனால் நெக்ரோம் 1 கிலோ 900, 900, இப்போ 1200 நினைக்கப்பா. கோபுரம் டைப்பில் இருக்கும், கீழே பெருசாக மேலே உயரமாக இவ்வளோ பெருசு இருக்கும், வெள்ளை கலர் பாஸ் வெள்ளை சட்டை மாதிரி இருக்கும். இல்லை அப்படி கொஞ்சம் அந்த இவர் கலர், இவர் வெள்ளை சட்டை மாதிரி தோச்சு மஞ்சள் கலர் ஆகிட்டு ரொம்ப நல்லா போடுறாரு, அதனால அப்படி ஆகிட்டு.
நம்ம ஊர் தண்ணியும் உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி கொடுக்குறாங்க. நல்லா ஆட்டோமேட்டிக்காக சட்டப்படி ஆகிடும். அந்த கலர் தான் ஒரிஜினல். அதை எடுத்து வாயில் போட்டிங்கன்னா வாயை ஆண் திறந்து உள்ள தள்ளணும். ஆனால் உள்ளே போன ஸ்பீடில் பஸ்பமாகிடும். அப்புறம் எப்படி போகுதுன்னு உள்ள தெரியாது. அப்புறம் பார்த்தா 2 உதடும் ஒட்டும். 1 மணி நேரத்துக்கு அந்த டேஸ்ட் இருக்கும் வாயில், 1-1.5 மணி நேரத்துக்கு இருக்கும். அதுக்கு பேர் மெக்ரோன். அதை டேஸ்ட் பண்ணால் என்னைய மாதிரி விடுவோமா? போன வருஷம் அந்த பாஸ்லாம் வெஸ்ட் பெங்கால் வந்தாங்க. அங்கே ரசகுல்லா கொண்டு வந்தாங்க, ஒரு டப்பா. அவங்களோட கிழங்கு எப்படி இருந்தது? இப்போ கொல்கட்டானோன்னா ரசகுல்லா ஞாபகம் வந்துருச்சு. இப்போ மகாராஷ்டிரா போனால் மில்க் ஸ்வீட் ஃபேமஸ். இப்போ மகாராஷ்டிரா அடுத்த வாரத்தில் போகிறாங்க. அவங்க 2 வாரத்தில் ஒரு 50 பாஸ்ட் போகிறாங்க சுற்றி பார்க்கறதுக்கு. மிஷன் ஃபீல்டுக்கு போகிறாங்க. இது எப்படி இந்த டேஸ்ட் இருக்கோ இதே மாதிரி தான் லாடிஸ் கொட்டு. என் நாமத்தினால் எவைகளை, என் நாமம், the name of Jesus. என் நாமம்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 40 வயது ஒரு மதிக்கத்துக்குள்ள ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறான். 40 வயசு. அவன் பிறந்தே 40 ஆண்டு. பிறந்த அப்பா வயிற்றுல அம்மா வயிற்றுல இருந்து என்னைக்கு ரிலீஸ் ஆனானோ அன்னையிலேருந்து நடக்கல சப்பானின்னு சொல்லுது. இப்ப நம்ம தலைவர் நம்ம மாற்றுத்திறனாளின்னு அழகா சொல்றாங்களோ, குறைய சொல்லாம. முடியாத ஒரு மனிதர். அவர் ஏதாவது கிடைக்குமா? அவங்களோட துட்டு பணம் இருந்தா கொடுங்க. நேற்று இப்படி மீட்டிங் போகிறப்போ ஒரு கருப்பட்டி காஃபி கடையில் அந்த சனப்ப சத்தம் போட்டு ஒரு பிரிட்ஜில் இறங்கினோடனே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. லேட்டாக போகிறோம், டேஸ்டாக சாப்பிட்னா அங்கே நின்று, அதனால எக்ஸ்ட்ரா லேட்டு. அதனால ராத்திரி வீட்டுக்கு வர ரொம்ப லேட்டு. வண்டி எடுக்கிற ஒரு தாத்தா டிராஃபிக் வருது, ஏதாவது கிடைக்குமா? அவர் முகம் அப்படியே வாடுது. ஒரு 85 வயது இருக்கும். முன்னால் வாங்கய்யா, பின்னால் போங்க, ஏதாவது கொடுப்பாங்களா? அந்த ஏக்கம் அப்படி ஏக்கத்தோடு நம்ம ஆண்டவரை பார்க்குறப்போ, நான் இன்னைக்கு வந்திருக்கேங்க, நான் விரும்பியாக போகக்கூடாதுங்க, வந்திருக்கேங்க, நீங்கள் நல்லவர் என்பதை நான் டேஸ்ட் பண்ணியே பார்க்கணுங்க. ஐயா, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்களே, எனக்கே அந்த நல்லவராக நீங்கள் மாறலைங்க. என் கஷ்டம் ஏங்க மாறலை? எனக்கு ஏங்க விடுதலை மாறலை? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அவர் சொல்றாரு, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அப்படிப்பட்ட ஆளு போய் ஃபைனான்ஸ் வாங்கலாமா? தண்டல் வாங்கலாமா? வாங்கக்கூடாதுல்ல. மாறணும்னு நினைச்சாதான் மாற்ற முடியும். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, மீன்கார பாஸ்டர், நான் சொல்லுவேன், இப்போ பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. டிபி சத்திரத்தை சேர்ந்தவர் சதீஷ் பாஸ்டர் மையா மாதிரி இருப்பார். அங்கே ஸ்லம்ல ரோட்ல தான் ஒரு வீடு. நல்லா தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வருவாராம். பசங்களை அடிப்பார், ஒய்ஃப் அடிப்பார். நல்ல சேலை இல்லை, நல்ல சட்டை இல்லை. அவருக்கு வர்றப்போ அந்த ரோட்ல தான் வீடு. அவங்க எல்லாம் வெளியே போயிடும். காலையில் எழுந்து அந்த பசங்களை அழைச்சி ராயினா ராத்திரி சோறு துணியான்னு கேட்பாங்க. அந்த நைனா சொல்லுவோம், நைனா நீ ராத்திரி துட்டே அம்மாவுக்கு கொடுக்குற சோறு ஆக்கல நைனானோ. அழுவார், நான் இப்படி குடிச்சு அடிச்சிடுறேனே, இப்படி குடிச்சு அடிச்சிடுறேன். இப்போ இவ்வளோ சம்பாதிக்கிறேன். ஒரு நாளைக்கு அவர் சொல்கிறாரு, 35 வருஷத்துக்கு நடந்த நம்பவும் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்கிறேன். இன்றைக்கி 15,000 ரூபா வருமானம், 20,000 ரூபா வருமானம் ஒரு நாளைக்கு. அந்த கணக்கு, அந்த விலைவாசின் படி அவர் சொல்கிற காலத்தில் உள்ள டீயோட விலை 1 ரூபா, இன்றைக்கி டீயோட விலை 10 ரூபா. அப்போ 9 மடங்கு அதிகமான விலை. அவ்வளோ சம்பாதிச்சு நான் வீணாக்கிட்டேனே, நான் மாற்றப்படணுமே. இரும நான் குடிக்க மாட்டேன். உடனே ஒரு நைனா தலையில் ஒரு அடி அடிச்சு, நைனா சத்தியமா குடிக்க மாட்டேன். திரும்ப சைக்கிள் எடுத்து போவார். முதல் நாளெல்லாம் சாப்பிடல, குடிச்சு பலன்று சைக்கிள் மிதிக்க முடியல. அது சக்கரை பொங்கலா மாறிடும். விடணும்னு நினைக்கிறார், அவரால் விட முடியல. ஒரு நாள் அவரை ஒரு பாஸ்டர் சந்திக்கிறார், சாம்லிங்கிற ஒரு பாஸ்டர், டிபி சித்தத்தில். இயேசுவின் நண்பர் சொல்றார், இயேசு நல்லவர், அவர் ருசிச்சு நீ எப்போ குடிக்கணும்னு நினைக்கிற, இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லு. நீ குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற, பிட்பாக்கெட்டை அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, அடுத்த உதைக்க அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற. ஆனால் உன்னுடைய தன்மை ஒரு நாள் பொய் சொல்லணும், தலை சுக்குநூறா வெடிச்சிருன்னு சொல்லியிருக்கு. நீ அப்படியே பழகிட்ட. ஆனால் இனிமே என் மூலம் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அப்போ நீ நினைக்கிறப்போ இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சு எப்போ தப்பு செய்யணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.
சமயம் இதுதாங்க தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரத்தை நீங்க சொல்லி விடுதலை ஜெபம் பண்ணுப்பா, உனக்கு ஆண்டவர் விடுதலை தருவார், உனக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா வேதம் சொல்லுது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்புங்கள். பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலுக்கு போகாதீர்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களுக்கு விடுதலை சொல்றாரு. ஒருவேளை வாழ்விற்காக அந்த பாச ஜெபிப்பாரு, அந்த ஜெப கூட்டத்தில் விடுதலை கிடைக்கும், இங்க போனா விடுதலை கிடைக்கும். அது பொய்யுங்க. நீ நிக்கிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் வரணும், எனக்கு ஒரு விடுதலை தரணும், ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரா? நீ ஏக்கத்தோடு ஜெபிக்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற உயிருள்ள ஆண்டவர். நீ எப்ப கர்த்தரை தேடுறியோ அந்த கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பாருங்க. ஒருவேளை அந்த பாஸ்டர் அவர் சொன்ன மாதிரி அதை குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறப்போ ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சார். அதுதான் சங்கீதம் 118 கர்த்தர் நல்லவர் என்பதை கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அந்த கடைசி வசனம் பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்லுவோம். அதே தான் சொல்லுவோம், அதே வசனத்தை திரும்ப சொல்லுவார். கர்த்தர் கிருபைனா கிரேஸ், மேர்சி. ஆண்டவரை நீங்க பிரைஸ் பண்ணி பாடுங்க. உங்க வயிறுவலி நேரத்துல, கண்வலி நேரத்துல, மாமியார் உங்க கணவரோடு பேச விடாம தடை பண்ற நேரத்துல, இந்த மாமியார் இவ்வளவு அக்கிரமம் பண்ணுதே, தோற்றம் ஆண்டவரே, எங்க மாமியாருக்கு நல்ல எண்ணத்தை தாங்கப்பா, நல்ல எண்ணத்தை தாங்க. நீங்க ஜெபித்து பிரைஸ் டு தி லார்ட், கர்த்தரை துதிங்க. துதிக்கிறப்போ அந்த 115 சொல்றாரு, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அழைத்தேன். எப்போ வேதனை வருதோ அப்ப கர்த்தரை நோக்கி அழைத்தேன். 118 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் சொல்றாரு. லார்ட் இஸ் மை சைடு. கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். நான் பயப்படுறேன், நான் do not fear, நான் பயப்படுறேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, பக்கத்தில் இருக்கிறார். I will not be what can me do unto me. எனக்கு விரோதமா யார் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறார். அவர் சொல்றாரு, ரட்சிப்பின் கம்பீர சத்தம்ங்கிறார். லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த்ங்கிறார். 118:14 கர்த்தர் எனக்கு பெரிய பலன்கிறாரு. அதுதான் 18ஆம் சங்கீதம் கர்த்தரின் சங்கீதம் சொல்றாரு. அந்த கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட அதுதான் தாவீது ராஜா தனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை மத்தியில ஆண்டவரை நோக்கி அழைக்கிறார். அந்த பிராக்டிக்கலா எழுதுனதா, அனுபவத்தை எழுதுனதா. அவர் ஒரு பெரிய படிச்சவர் இல்ல, அவர் ஒரு கவிஞர் இல்ல. எப்போ கடவுளை துதிக்க நினைக்கிறாரோ, எப்ப பிரச்சனை வந்த நேரத்துல துதிக்கிறார். எப்ப துதிக்கிறாரு? கோலியாத்து வந்துட்டாரு, பெரிய மாமிச மலை. வேலியாத்து கோலியாத்து கொல்ல போறாரு. இவருக்கு சவுத் ராஜா கேடையை கொடுக்குறார். கேடையன்னா ஃபுல்லா இது கவசம், அதை போட்டு நடந்து பார்க்குறார். முடியல, தூக்கி போட்டார். ஒரு உண்டிக்கோல் தானே, உண்டிக்கோல் 5 கல் கூடாது, சின்ன கல் 5 கல். கரெக்டாக பார்த்து அடிச்சுன்னா ஒரு மனுஷனை கொண்டுடலாம். அந்த இழுத்து விடணும், திருப்பிச்சுன்னா உங்களை அடிச்சிடும். இதுதான் எடுக்க சொல்றாரு. ஜீவனுள்ள தகப்பனோடு நீ பட்டயத்தோடும் கீழத்தோடு வருகிறாய். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் எந்த ஆண்டவரை துதிக்கணும். அந்த தம்பி அழகா ஒர்ஷிப் பண்ணாங்க. அந்த ஒர்ஷிப் பண்றப்போ நீங்க உண்மையா நினைச்சு கர்த்தரை நான் துதிக்கிறேங்க, கர்த்தரின் பக்கத்துல இருக்கிறார், நான் முன்ன நான் சொல்லுவேன், இது ஒர்ஷிப் பண்றாரு, ஆண்டவரும் கூட இருக்கிறார், எங்கேயும் பக்கத்துல இருக்கிறார் இருக்கிறார் நினைச்சாதான் டிஜி தினகரன் சொல்லுவாரு, கர்த்தர் உன்னோடு அசைவாடி கொண்டிருக்கிறார், அவன் பக்கத்துல இருக்கிறாரு, முன்னால நிற்கிறாரு, பின்னால நிற்கிறாருன்னு சொல்லுவாரு. நீ என்னைக்கு விசுவாசத்தோடு தகப்பன் கூட இருக்கிறாருங்க. அது டிஜே தினகரன் இல்லை, சவுந்தரப்பண்ண இல்லை, சரிசையா இல்லை, லாசரையா இல்லை. நீங்க அந்த பிரிட்ஜ் மேல போய்கிட்டு இருக்கப்போ இன்னைக்கு நான் சீக்கிரம் போனப்பா டிராபிக் இல்லாம போகணும்னு நினைச்சீங்கன்னா சில நிமிஷங்கள டிராபிக்கை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டு பிரிட்ஜை தாண்டி வந்தோம். அந்த போலீஸ் குவார்டர்ஸ் பின்னால் வந்தால் வண்டியே போக முடியும். 2 வீலரில் தான் வரணும்னு நினச்சேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஆட்டோவில் வந்தேன். ஆனால் அந்த இடத்துல லாஸ்ட் ஜெபம் பண்ணாங்க, ஐயா போலீஸ் குவார்டர்ஸ் பேக்கில் வர பயங்கர டிராஃபிக்குன்னு. அப்படி திரும்பி மூலவுத்திரம் பஸ் ஸ்டாண்டு கருவாட்டு மார்க்கெட் பக்கத்தில் டிராஃபிக் அவ்வளோ நிற்கிது.
ஆனால் நான் இன்னைக்கு 1 மணி நேரம் ஆகும் போலுக்குன்னு நினச்சேன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் அவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் சில செகண்டில் அந்த பிரிட்ஜிலிருந்து விடுதலை விட்டார். எப்போ அதுதான் நெருக்கத்தில் எப்போ வேதனை வருதோ, டிராஃபிக், அட்லீஸ்ட் டிராஃபிக்கே நீங்கள் ஒரு ட்ரெயினுக்கு போகிறீங்க இல்லை ஒரு பஸ்ஸுக்கு போகிறீங்க, நான் 2 நிமிஷம் லேட்டாக போகிறேன், அந்த டைமுக்கு எடுத்துருவான்னு நீங்கள் தேடுறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டதில்லை. என நெருக்கத்திலே கத்தரின்னு அந்த தாவீதை கூப்பிடுறாரு. இப்போ பிரச்சனை, அவன் வந்த தொட்ட தூக்கி அப்படி பிடிச்சு தூக்கி எரிஞ்சிருவான். ஆனால் அவர் சொல்றார், நான் ஆராதிக்க தகப்பனே தப்பி வைக்கிறவர். அந்த பாயிண்ட்ல இருந்து அவர் பேசுறார். சவுல் ராஜா விரட்டுறார். சவுல் ராஜாவை தொட முடியல. அவர் மகன் அடிக்க போறார், அப்பவும் தொட முடியல. அதுதான் சங்கீதம் 71 சொல்றார், கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? வெட்கமடைய மாட்டேன். வெட்கம் என்பது எனக்கு வாழ்க்கையில தலைகுனிவே இல்லை, தோல்வியே இல்லை. எப்போ வெற்றினா வாழ்க்கையில அப்படி ஒரு பிராக்டிக்கல் லைஃப், அப்படி பிராக்டிக்கல் லைஃப்ல பாடின சங்கீதம், நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன். 118 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். சொல்ல எனி டைம் ஜாய். 1 Thessalonians 5ஆம் அதிகாரத்துல எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள், இடைவிடாமல் ஜெபம் எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாயிருங்கள். கொலோசியர் கண்டினியூ டு தி பிரேயர், இடைவிடாமல் கண்டினியூ டு தி பிரேயர். நீங்க உங்க பிரச்சனையின் மத்தியில, வேதனையின் மத்தியில, இப்ப குடும்பத்துல போனா, வீட்டுக்கு போனா இப்படி வேதனைகள் எனக்கு, அந்த வேதனையை சொல்லி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாகவே ஒரு விடுதலை, நிச்சயமாக ஒரு அற்புதம். இன்னைக்கு இந்த அமாவாசை இரவுல, அமாவாசை என்பது ஒரு சேஞ்சிங். அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல உகண்டா போயிருந்தேன். உகண்டா போயிருக்கப்போ அங்கே விக்டோரியா ஸ்பேஸ், அதுதான் நைல் நதி, அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நதி புறப்புற இடத்த பார்த்தேன். அதுக்கு பேர் விக்டோரியா ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்கு தெரியல, சுற்றி இருக்கும். அந்த இடத்த பார்த்தா அது ஸ்ப்ரிங்காக தண்ணி பூமிக்குலேருந்து கொப்பளிக்குது. ஆயிரக்கணக்கான மைல் வற்றாத ஜீவநதி. எகிப்துக்கே ஜீவநதி இது ஒன்று தான். மழை பெஞ்சாலும் பெய்யாட்டாலும் தண்ணி பூமிக்குள்ளேருந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்கு ஸ்ப்ரிங். அதே நதியில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு நாள் ட்ராவல் பண்ணுறேன். சொல்கிறாங்க மத்திய ரேகை, கடக ரேகை, மத்திய ரேகை சென்று கடக ரேகை, இன்னொரு ரேகை பேர் என்னமா பூகோளத்தில் இருக்கு. பூமத்திய ரேகை தான் மத்திய ரேகை, இன்னொரு கடக ரேகை, இன்னொரு ரேகை 2 சைடு. அவன் சொல்கிறான் போட்டில் எங்களை கூட்டு போகணும். இப்போ பாருங்கள், இது ஒரு ரேகை, இது ஒரு பிரிவு. இந்த தண்ணி இப்படி வருதில்ல, அங்கே போனால் இப்படி போயிடும். அந்த இடத்துல தண்ணி அப்படியே மாறுது. ஒரு இடத்துல தண்ணியை ஊற்றுறான், இதில் இப்படி திரும்புது, இதில் இப்படி திரும்புது. மேலேருந்து கீழே ஊற்றினோடனே புனல் வச்சு ஊற்றுறாங்க, பூமிக்குள்ள போகுது. நிலைமா சந்திரன் 15 அந்த பூமியை சுற்றி இப்போ நமக்கு நல்ல பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம். சூரியன் ஒரே இடத்துல இருக்கு. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருது. அந்த சூரியன் பக்கத்தில் போகிறப்ப தான் நமக்கு மே மாதம் அக்னி நட்சத்திரம். சூரியன் விட்டு ரொம்ப தூரம் வரப்போ தான் நமக்கு குளிர்காலம். சந்திரன் தன்னைத்தானே சுற்றலை, சூரியனை மட்டும் சுற்றுது. சூரியனுடைய வெளிச்சம் போடுறப்ப இந்த பக்கம் இருட்டு, திரும்ப அதை சுற்றி வர்றப்ப இந்த பக்கம் வெளிச்சம், அந்த பக்கம் இருட்டு. இதுதான் அமாவாசை பௌர்ணமி. வளர்பிறை தேய்பிறை. சாயங்காலம் இப்படி அடிக்கும் வெயில், இங்கேருந்து இப்படி அடிக்கும். ஈவினிங் இங்கேருந்து இப்படி அடிக்கும். கன்னியாகுமரி போனீங்கன்னா அந்த பூமி கடலுக்குள்ள இருந்து அப்படியே பூமியை அந்த கடலை கிழிச்சுக்கிட்டு அந்த சந்திரன் வெளியேறும். 6, 5, 6, 2 தான் மோசே ஜெபம் பண்ண சீனாய் மலைக்கு போனீங்கன்னா அந்த மலை பக்கத்தில் இருந்து அது பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் அப்படி தெரியும், சன் செட்டிங்கும் தெரியும். கடவுளுடைய அமைப்பை பார்த்தீங்களா? இன்னைக்கு நைட்டு கடலுக்கு போனீங்கன்னா அலைகள் வந்து சாதாரண வரதோட 4 மடங்கு உயரமாக வரும். அந்த பூமியோட நிலை மாறும். ரொம்ப முடியாதவங்க இன்னைக்கு போயிட்டு வராங்க, ரொம்ப முடியாமல் இருக்கவங்க இன்னைக்கு அமாவாசை இரவில் போய் போட்டு அதுதான் அந்த அமாவாசை இரவில் கடவுளுடைய அந்த பூமி நிலை மாறுங்க.
அதே மாதிரி என் துக்கத்தை நீங்க இப்ப மாற்றி தர போறீங்கப்பா. எனக்கு ஒரு விடுதலை தர போறீங்கப்பா. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர போறீங்க தகப்பனே. நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்போ அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். யோசனையில் பெரியவரே இந்த பகுதி முழுவதும் அசைவாடிக்கும் அசுத்தாவியில் கட்டப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு விரோதமா இந்த கூட்டம் நடக்கக்கூடாது எழுப்பப்பட்ட அசுத்தாவியில் கட்டப்பட்டிருக்க நன்றி நன்றி நன்றி. அந்த அசுத்தாவியை அனுப்பின மனிதன் சந்திக்கப்படணுமா? அவர் பாசா மாறணும் தகப்பனே. அந்த இடம் குறிச்சதையாய் மாறணும் தகப்பனே. கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட அந்தகார சக்திகள் நசுக்கப்படணும் தகப்பனே. கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வென்ற அந்த சக்திகள் நசுக்கப்படணும். அவங்க இந்த பகுதியில ஒரு அற்புத தகவல் சாட்சியா இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல அவர்கள் மத்தியில ஒரு வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. இந்த திருமண கூட்டமா நடக்கக்கூடாது. என்னுடைய ஆவியை அனுப்புகிற ஒரு சகோதரன் ஆனா அவர்களை கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கு. நல்லவர் என்பதை அவங்களை கண்டு ஒரு விடுதலை கொடுக்கணும், ஒரு அற்புதம் கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த பகுதியில ஒரு அற்புதம் தகப்பனே. இந்த இடத்துல இந்த பகுதியில் ஒரு அடையாள தகப்பனே ஒரு வல்லமை இறங்கணும். அநேக கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் மத்தியில நீ ஜீவுள்ள தகப்பன் என்று ஒவ்வொரு மத்தியில நீங்க இறங்கணும். ஒரு விதமான கஷ்டம் சோதனை வாழ்க்கையில நல்ல சம்பளம், அரசாங்க வேலை செய்யறேன். 1ஆம் 31ஆம் தேதி 30ஆம் தேதி 28ஆம் தேதி ஆனா சம்பளம் வந்தது. ஆனா மன அமைதி இல்லை. எனக்கு என் மனைவிக்கு ஒரு நல்ல உறவு இல்லை. என் பிள்ளைகள் மத்தியில் எனக்கு உறவு இல்லை. நான் தனியா வாழ்ந்து கொண்டிருக்கேன். எனக்கு அமைதி கிடைக்காதா? ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. எனக்கு அந்த விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்காங்க. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிடிப்பீர்கள். உன் மனைவியோடு நீ போய் ஒப்புரவாக உன்னுடைய தீண்டா உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அறிக்கையிடு. நீ உன் குடும்பத்தில் ஒரு ஐக்கியப்பட்டு ஆண்டவரே உயிருள்ள தகப்பனை சொல்லணும். அந்த ஆண்டவர் எனக்கு உனக்காக சிலுவையில் தொங்கியிருக்கிறார். இனி இவர்களை மன்னி மன்னி மன்னின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா நான் இவர்களை மன்னிக்கிறேன், இவர்களை மன்னிக்கிறேன், இவர்களை மன்னிங்க தகப்பனை சொல்லியிருக்காங்க. அப்படி மன்னிப்ப தேடப்போ உனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க போறார். நிச்சயமாகவே ஒரு அற்புதம். இந்த வாரத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ செல்ற திருச்சபையில போய் நீ சாட்சி சொல்ல போற. நான் மனம் திரும்பினேன், ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்தாரு. நான் என் மனைவியை ஆராதிக்க வந்துட்டேன். ஒரு விடுதலை கொடுக்கப்பா. ஒரு சகோதரர், நான் கிறிஸ்தவ மாறினதால எனக்கு வாழ்க்கையில அமைதி இல்லை, பதவி உயர்வு இல்லை. நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, நீ உயர்ந்த ஜாதியா போயிட்ட என்று எனக்கு கெசட்ல இருந்து பல கஷ்டங்கள் இருக்குப்பா. நீ ஜீவனுள்ள தகப்பன், கர்த்தரை நம்பிக்கிறவன் செலுப்பா. கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போறேன். நான் வெட்கம் அடையக்கூடாது தகப்பனே. உண்மை ஏற்றுக்கொண்ட அந்த பதவி எனக்கு தடைவிடக்கூடாது தகப்பனே. பணம் நிச்சயம் இல்லை, ஆனா அந்த இடத்துல நீ உயிர் உள்ளவர், சர்வமுள்ள தேவன், நீ மைட்டி காட் நான் சொல்லணும். அதற்காகவே எனக்கு ஒரு பதவி வேணும்னு ஒரு சகோதரர் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த சகோதரனுக்காக, அந்த சகோதரனுடைய விடுதலைக்காக, அந்த சகோதரனுடைய விடுதலைக்காக தகப்பனை இறங்குங்க. அந்த சகோதரனுடைய அந்த உயர்ந்த அதிகாரி மத்தியில நீங்க பேசுங்க தகப்பனே. அவர் சைன் பண்ண அந்த டேபிள்ல அந்த கெசட்டை அந்த அவர் கையெழுத்து போட நீங்க கிருபை செய்ய போறீங்க தகப்பனே. என் நாமத்தினால் எவைகளை கேட்டால் அவைகளை தருவேன் சொல்லிருக்கீங்க. நானே வழியும் சத்தியம் சொல்லிருக்கீங்க. நான் கர்த்தர், என் நாமம் உயர்ந்ததுன்னு சொல்லிருக்கீங்க. என்னை இல்லாமல் ஒன்றும் இல்லை, என்னை இல்லாமல் ரட்சகரே இல்லைன்னு சொல்லிட்டீங்கப்பா. அப்படிப்பட்ட உயிருள்ள தகப்பன் அல்லவா நீ. உண்மை இல்லாமல் ரட்சகர் இல்லப்பா. மனமிறங்க, மனமிறங்க தகப்பனே.
இந்த அமாவாசை விடுதலை கூட்டத்தில் தகப்பனே, நீர் ஜீவனுள்ள தகப்பனே என்று தகப்பனே, இந்த இடத்துல இருந்து மெசேஜ் கொடுக்கிறப்போ நீர் ஒரு மைட்டி காட் தகப்பனே, வல்லமையாய் இறங்குறீங்க தகப்பனே, அபிஷேகமாய் இறங்குறீங்க. அநேக மக்களுக்கு காஸ்பல் சொல்றோம், நம்பிக்கை இருக்கு. அந்த நற்செய்தி ஒரு விடுதலை நற்செய்தியாய், அந்த நற்செய்தி ஒரு ரட்சிப்பின் நற்செய்தியாய், அந்த நற்செய்தி ஒரு ஆறுதலின் நற்செய்தியாய். இது மதமாற்றம் அல்லப்பா, மனமாற்றம், மனமாற்றம், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிறப்பீர்கள். ஒரு துர்குணத்தை விட்டு கத்தெடுத்து திரும்பு ஐயா. அப்படி துர்குணத்தை விட்டு யார் திரும்பாங்களோ அந்த மக்கள் பிழைப்பீங்க. ஒரு விஷயத்தை மனம் இறங்கி அந்த பிள்ளைகளோடு உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும். என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டங்கள் பல வருஷமா இந்த இடத்துல நடக்குதுப்பா. அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்படணும், உங்களுடைய நாமம் உயரணும். ஒரு விசை கூட உங்களை நோக்கி பார்க்கிறப்பா. கற்பத்தின் கர்த்தரால் கிடைக்கும் ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆரம்பம். ஒரு விசை கூட வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை ஒரு கரத்தில் தருகிறோம். ஒரு விசை கூட அந்த பிள்ளைகள் மேலே தூய அப்படி மயில இறங்கட்டும். 10th 11th 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டாங்கப்பா. இப்போ தேரி எக்ஸாமுக்கு அந்த பிள்ளைகள் காத்திருக்காங்க தகப்பன். இந்த வருஷத்துல என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறாங்க. நல்ல பள்ளிக்கூடமாக வேணும், நல்ல டீச்சர் வேணும். என் பிள்ளை படிக்கணும், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு போகணும். என் பிள்ளை இந்த தேசத்துடைய கவர்னராக, என் பிள்ளை ஜனாதிபதியாக, என் பிள்ளை ஒரு பிரைம் மினிஸ்டராக மாறணும். என் பிள்ளை ஒரு முதலமைச்சராக மாறணும். என் பிள்ளை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் பெண்ணிகனை போல ஒரு பெரிய ஊழியக்காரராக மாறணும். என் பிள்ளையோட நீங்கள் தேவைகளை சல்லிங்க. ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப தலையில் கை வச்சு என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறாங்களோ அந்த பிள்ளைகள் அந்த தூர பார்வையோடு அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த மக்களாய் உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணு, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி கனம் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. அப்படி கனம் பண்ணி செல்கிற அன்பு பிள்ளைகளப்பா, பள்ளிக்கு செல்ல போகிற பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறோம் தகப்பனே. +2 வரை +2 தேரி எக்ஸாமுக்காக தகப்பனே, +1 எக்ஸாமுக்காக, 10th எக்ஸாமுக்காக ஐயா எனக்கு எழுதவே வரல, நான் 9th வந்துட்டேன், எனக்கு ஆனா தெரியல, ஏபிசிடி தெரியல, நான் இப்படி பாஸ் பண்ணி 10th பாஸ் பண்ணுவேன், என்னை 8வது வரையும் பாஸ் பண்ணிட்டாங்க, நான் விளையாண்டு கொண்டிருந்தேன், கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போய் போனாங்க, படிக்காமே பாஸ் பண்ணிட்டேன், இப்போ 9th வடிகட்டுறாங்களே, 10th வடிகட்டுறாங்களே, எனக்கு விடுதலை இல்லையே. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை, என்ற வார்த்தையின்படி ஒரு விசை கூட அந்த பிள்ளையோட ஜெபத்தை கேட்டு, அந்த பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு, இந்த பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற அந்த ஜெபத்தோடு சாமுவேல் தீர்க்கதரிசி ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைகள் இன்று முதல் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று எந்த பிள்ளை சொல்லி ஜெபம் பண்றாலோ அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதமான மதிப்பெண்கள் தகப்பனே. நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நன்மை குறைபடல. இதோ இந்த பிப்ரவரி மாதத்துல அமாவாசையில கேட்ட வார்த்தையின்படி உங்களை தேட ஆரம்பிச்சு படிச்ச ஆண்டவருக்கு நல்ல மதிப்பெண்களை தந்தார் என்று அப்படி படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீ விடுதலை கொடுக்க போறீங்க. ஜெபிக்கிறப்பா, ஆசீர்வதிங்க, விளையாடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் சிலுவை நடையாள வரப்போ உங்களுடைய பிரச்சனை இருக்கப்பா. இப்போ இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே, நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே, இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இன்றைய வேத வசனம் யோவான் 8:36. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமேன். To
Today's Bible verse, John chapter 8 verse 36. If the Son makes you free, you shall be free indeed. Amen.